சுந்தர் அவளை ஆழ்ந்து பார்த்தான். "சோ நீ மறுபடியும் யோசிக்கணுங்கிற?" என்றான் யோசனையாய், கேள்வியாய். மௌனமாய் இருந்தவள், "நீயும் யோசின்னு சொல்ற" என்றாள் அவனை பார்த்தவாறே, சாதாரணமான குரலில். ஏதோ சிந்தனையுடன் அவன் நடக்கத் தொடங்க அவளும் தொடர்ந்தாள். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. சில நிமிடங்களுக்கு அவர்கள் பிரியும் தெருமுனை வந்ததும் சுந்தர் மாதினியை பார்த்தபடியே சிறிது நேரம் நின்றான். "நாம ஒரு 2-3 வாரம் பார்த்துக்க வேண்டாம், பேசிக்க வேண்டாம். உனக்கு ரிவ்யூ பண்ணணும்னு தோணினா தனியாக அமைதியாக யோசி மாதினி" என்றான். "ஏய், அதெல்லாம் முடியாது. எதுக்கு பார்க்காம பேசாமல் இருக்கணும்?" என்றால் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்ததாய். "இந்த 5-6 மாசத்துல முதல் தடவையாக நீ சொல்கிற இந்த மாதிரி. அதுவும் இப்படியே போயிடுவேன் சுந்தர்னு 3 தடவை சொல்லிட்ட. நீ யோசி. உன்னைய நான் எந்த விதத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை. அதுக்கு நம்ம பார்க்காம பேசாமல் இருக்கிறது தான் நல்லது" என்றான். அவன் சொன்ன விதமும் குரலும் அவளை என்னவோ செய்தது. தெருவிளக்கு வெளிச்சத்தில் அவன் முகத்தை கேள்வியோடு கூர்ந்து பார்த்தவள் அதிர்ந்தாள். அவனது முகம் கோபமும் கேள்வியும் குழப்பமும் காயமும் இறுக்கமும் கலந்து இருப்பதாய்ப்பட்டது. அவளுக்கு சட்டென்று உரைத்தது, "நாம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா? என்ன ஆச்சு இவனுக்கு?" மனது பதறியது.